உணவுப் பொருட்களில் அக்கறை காட்டுங்கள் என்ற தலைப்பில் ஆசான் மா. செந்தமிழன் அவர்களுடைய செவ்வி. செவ்வி எடுப்பவர் வே. சீர்செல்வி. தெய்வம் உணவே. தொல்காப்பியர் தெய்வத்திற்கு அடுத்த நிலையில் உணவை வைக்கிறார். இயங்க ஆற்றல் தருவது உணவு. மீன், இறைச்சி போன்ற உணவுப் பொருட்களை நஞ்சாக்கும் பதப்பிகள், அதன் பின்னணியில் இருக்கும் பொருளாதார கொள்கைகள் பற்றியும், நாம் உண்ணும் உணவின் தரம் குறைந்ததற்கான காரணம் மற்றும் இதற்கு என்ன தீர்வு என்பதை பற்றி ஆசானுடன் ஒரு உரையாடல். உடன் உரையாடுபவர் சீர்செல்வி. வணக்கங்க. வணக்கம். இப்போ உணவுல நிறைய கலப்படங்கள் வருது. இது பற்றி நம்ம பார்க்கலாங்களா? ஆமா, அது பேசப்பட வேண்டிய ஒரு தலைப்பு தான். இப்ப அரிசி, பருப்பு, சீர்தானியங்கள், கீரைகள், காய்கறி, இறைச்சி, இது எல்லாமே நமக்கான உணவுகள் தான். உணவுப் பொருள் உற்பத்தி மரபு வழியில ரொம்ப சீராதான் இருந்தது. அந்த விளைச்சல் 1 அல்லது 2 வருடம் வரை வச்சுக்கலாம் நம்ம. அப்ப மரபு வழியில சொல்றேன். மழை வறட்சியின் போது கூட அதுக்கேற்ற மாதிரி நெல் வகைகள்லாம் இருந்தது அப்ப. அல்லது இந்த கம்பு, சோளம் மாதிரி சீர்தானியங்களை விளைவிச்சிட்டு இருந்தாங்க. அதனால ரொம்ப எளிமையாதான் இருந்துச்சு வறட்சியில கூட. ஆனா இப்ப இந்த பசுமை புரட்சி, வெண்மை புரட்சிங்கிற பேர்ல உணவு, பால் உற்பத்தி எல்லாம் பன்மடங்கா பெருகி இருக்கு. அதாவது இன்றைய வணிகத்தின் அடிப்படையே தேவை மற்றும் வழங்கல் அப்படிங்கிற கொள்கை தான். மீட்பு புத்தகத்துல இது பற்றி உங்க விளக்கமான உரையாடல் இருக்கும். எடுத்துக்காட்டா வீரிய விதைகளின் வழியா அரிசி அதிகமா விளைஞ்சா வணிகர்கள் அதை பதுக்கி வச்சு விலைய கட்டுப்படுத்துறாங்க. ஒவ்வொரு உணவுப் பொருளுக்கும் மிகை உற்பத்தி தூண்டப்பட்டு தனியார் நிறுவனங்களுக்கு போகுது. அந்த விளைவிக்கிற விவசாயம் கிட்ட இருந்து குறைந்த விலைக்கு இவங்க வாங்கி அத தேக்குறாங்க. உற்பத்திக்கும் தேவைக்கும் இடையில நடக்கிறது தான் இந்த பதுக்கல். இந்த பதுக்கல்களுக்கு இந்த பதுக்கல்களுக்கு தான் பிரிசர்வேட்டிவ்ஸ், அதாவது பதப்பி பிரிசர்வேட்டிவ்ஸ் சொல்லப்படுற இந்த பதப்பி தேவைப்படுது. உணவுத்துறையில இருக்கக்கூடிய அடிப்படையான சிக்கல் இது. மரபு வழியிலும் பதப்பிகள் இருந்தது. எடுத்துக்காட்டா எலுமிச்சை, மாங்காய் இதெல்லாம் விளைச்சல் அதிகமா இருக்கிற காலத்துல அதை உப்புல போட்டு பதப்படுத்தி நம்ம ஊறுகாய் மாதிரி வருடம் முழுக்க பயன்படுத்தணும். அதே இறைச்சியில மீன், ஆட்டு இறைச்சி இதெல்லாம் கூட உப்புல போட்டு காய வச்சு கருவாடா, உப்பு கண்டமா ரொம்ப நாள் வரைக்கும் வச்சுக்கிற வழக்கம் நம்ம கிட்ட இருந்தது. மரபுல இந்த பதப்பிகளோட இயல்பு என்னங்கிற தெளிவு இருந்தது. ஒரு உணவுப் பொருளை உடலோட பொருத்துவதற்கு தான் நாம பதப்பிகளை பயன்படுத்தணும். ஆனா இப்ப நவீன நிறுவனங்கள் மிகை உணவுப் பொருட்களை கெடாம பாத்துக்கிறதுலயும் அதிக லாபம் ஈட்டுறதுலயும் மட்டும்தான் கவனம் செலுத்துறாங்க. அது உடலுக்கு பொருத்தமானதான்னு அவங்க பாக்குறதே இல்லை. இப்ப தானியங்கள், பால், நெய், எண்ணெய், இறைச்சி அது இதுன்னு எல்லாத்துலயுமே கலப்படம் இருக்கு. உணவு பற்றி நீங்க பல உரைகள்லயும் நூல்லயும் சொல்லியிருந்தாலும் இன்னும் எங்களுக்கு சந்தேகங்கள் வந்துகிட்டேதான் இருக்கு. இது பற்றி கேள்விக்குள்ள போலாங்களா? நிச்சயமா போலாம். சரி. இப்ப எல்லா பகுதிகள்லயும் பாத்தீங்கன்னா அரிசி, தானியங்கள்லாம் அதிகமா விளையுது. இருந்தும் இப்ப கடையில அதிகமா விலை கொடுத்துதான் அரிசி வாங்குறோம். தானியம் சேர்த்துதான். 1 கிலோ அரிசிக்கு 10 ரூபாயில இருந்து 20 ரூபாய் வரைக்கும் இன்னைத்து நிலையில விலை ஏறி இருக்கு. ஏன் விலை ஏறிச்சுன்னு யாருமே கேக்குறது இல்ல. அப்படி அந்த விவசாயிகளுக்காவது அதிக அளவு தொகை போய் சேருதான்னு அதுவும் இல்ல. விவசாயிகளுக்கு அரசோ அந்த நிறுவனங்களோ கொடுக்கிற கொள்முதல் விலையும் உயரவே இல்லை.
இதுல இருந்தே அரிசி தானியங்கள் எல்லாம் பதுக்கப்படுறது வெளிப்படையா தெரியுது. பதுக்கம் இருக்கிற இடத்துல நிச்சயமா பதப்பிகளும் இருக்கும். இதுல இருந்து மக்கள் எப்படி விடுபட முடியும்? பதப்பிகளற்ற இந்த பொருட்கள் வாங்குறதுக்கு உங்களோட வழிகாட்டல் என்னன்னு சொல்லுங்க. நீங்களே நல்ல விளக்கமா சொல்லிட்டீங்க. அது ஒரு ஒரு பொருளாதார கொள்கை அடிப்படையில தான் இந்த சுரண்டல் தொடங்குனுச்சு. அது ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்பு நவீன பொருளாதாரத்துடைய முன்னோடிகள், அதாவது ஆடம் ஸ்மித் மாதிரியானவர்கள் இதை தொடங்கி வச்சாங்க. அவங்க முன்வைத்த பல கருத்துக்கள் உண்டு. அதுல முக்கியமானது என்னன்னா, சந்தை தான் தீர்மானிக்க வேண்டும் அப்படின்றது தான். அதாவது உற்பத்தி உழவர் அல்ல, ஒரு பொருளின் விலையை தீர்மானிப்பவர் உழவர் அல்ல, சந்தை தீர்மானிக்க வேண்டும். இதுதான் நவீன பொருளாதாரம். அதாவது இது பொருளாதாரமே கிடையாது, நம்ம பேச்சுக்கு வச்சுப்போம் அதெல்லாம். இதுதான் அடிப்படை. இந்த சந்தை தீர்மானிக்க வேண்டும், இதுதான் அடிப்படை அவங்களோடது. இதுல இருந்து அவங்க என்ன கொண்டு வர்றாங்கன்னா, தேவை மற்றும் வழங்கல் என்ற ஒரு கொள்கையை கொண்டு வர்றாங்க. அது ஆங்கிலத்துல டிமாண்ட் அண்ட் சப்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. அது இந்த சொல்லே தெளிவான சொல் தான். அதாவது தேவை மற்றும் உற்பத்தி கிடையாது, தேவை மற்றும் வழங்கல். அது பாருங்க, அவ்வளோ தெளிவா இருக்கிறாங்க. அதாவது தேவை ஒரு 10 மூட்டை அரிசி தேவை அப்படின்னா, வழங்கல் 7 மூட்டை தான் அப்படின்னு என்று இருக்கும்போது அது ஒரு மூட்டை 100 ரூபாய் அப்படின்னு சொல்லலாம். தேவை 10 மூட்டை, ஆனா 15 மூட்டைகள் வழங்கல் இருக்கு அப்படின்னா அதனுடைய விலை 100 ரூபாயா இருக்காது, 80 ரூபாய் 60 ரூபாய்க்கு கொண்டு வரணும். இது நான் மிகவும் எளிமைப்படுத்தி, ஏன்னா இதுதான் கொள்கை, ரொம்ப எளிமைப்படுத்தி சொல்றேன். சரி, இதுல என்ன ஆகுது அப்படின்னா, உழவர்கள்ட்ட இருந்து இந்த வணிகர்கள், இந்த சந்தைக்காரர்கள் இருக்காங்க இல்லையா, இவங்க இது ஐரோப்பாவில நடந்தது. இந்திய நிலப்பரப்பே இதுக்கு உடன்படலை, இன்று வரையுமே முழுமையா உடன்படலை. ஏன்னா நமக்கு ஒரு பெரிய மரபு இருக்கு. அதனால இதுக்கு எதிரான கிளர்ச்சிகள் தொடர்ந்து பல்வேறு வடிவங்கள்ல நடந்துட்டு தான் இருக்கு. ஐரோப்பாவில அவர்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய அறிவு கிடையாது. அவங்களுக்கு சுரண்டல் பற்றி நிறைய அறிவு இருக்கு, இணக்கமான சமூகத்தை பற்றிய பார்வை அவங்கள்ட்ட ஏறத்தாழ இல்லை. அதனாலதான் ஆடம் ஸ்மித் எல்லாம் ஒரு பெரிய பொருளாதார வல்லுநர்னு இன்னும் நம்ம பிள்ளைகளே அதுதான் படிக்கும். அவர் எல்லாம் பேர் தெரிஞ்சுக்கிறதே தேவையில்லை. நான் பொருளாதாரம் படிச்சேன், நான் என்னோட இளங்கலை பட்டம் அதனால நான் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த ஒரு ஆர்வத்துல தெரிஞ்சுக்கிட்டேன், அந்த காலத்துல படிச்சது இதெல்லாம். இப்ப இதுல என்ன சொல்றாங்கன்னா, உழவர்கள்ட்ட இருந்து நீ வாங்கிக்க, வாங்கி நீ வச்சுக்க, வச்சுட்டு அங்க தேவை எவ்வளவு இருக்கோ அந்த தேவையை விட குறைவான பொருட்களை கொடு. போட்டி ஏற்படும். அதான் போட்டி பொருளாதாரம். அதாவதுங்க, 10 பேருக்கு அரிசி வேணுங்க, உணவு வேணும், 7 பேருக்கு தான் இருக்கு அப்படின்னு சந்தை சொல்லுது. அப்போ 3 பேரை தூக்கி வீசணும். அந்த 3 பேரை தூக்கி வீசுறதுக்காக இந்த 7 பேரும் ஒரு 100 ரூபாய் பொருளை வாய்ப்பு இருந்ததுன்னா 200 ரூபாய் கூட கொடுத்து வாங்குவாங்க. ஆனா சந்தையுடைய கிடங்குகள்ல 10 பேருக்கு இல்ல, 20 பேருக்கான உணவு இருக்கும். அதை கொடுக்க கூடாது. நீ இப்ப 7 பேருக்கு தான் கொடுக்கணும், இல்ல 5 பேருக்கு கொடுக்கணும். அது திறமை அதெல்லாம் திறமை. அதெல்லாம் இந்த காலத்துல இவங்களோட கருத்துப்படி அதெல்லாம் ஒரு சிறந்த வணிக திறமை. அது இது வேளாண் பொருட்களை அடிப்படையா வச்சுதான் வந்தது. ஏன்னா அவங்களுக்கு அந்த காலத்துல, அதாவது 250 ஆண்டுகளுக்கு முன்பு அவங்களுடைய அடிப்படை அந்த அவங்களுடைய உழவு விளைபொருட்கள் தான். ஆனா இதை கொண்டு வந்தது அதற்காக மட்டுமல்ல. அப்பதான் தொழில் புரட்சி வருது, தொழிற்சாலைகள்லாம் வருது, நிறைய உற்பத்தி பெருகுது. இந்த உற்பத்தி பெருகும் போது இப்போ ஒரு ஆணி செய்யறாங்க. அப்ப அந்த முன்னாடி கொள்ளுப்பட்டறையில தான் ஆணி செய்யறது. ஆனா இப்ப அதுக்கு பெரிய கருவிகள் வந்துருச்சு. இப்போ ஒரே நேரத்துல 10,000 ஆணிகள் செய்யப்படுது. இந்த ஆணிகளுக்கு விலை ஏத்தணும் அப்படின்னா நீ 10,000 கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா விலை ஏறாது. அங்க எவ்வளவு ஒரு 10,000 தேவை இருக்குன்னா நீ 5,000 வச்சுக்க, 5,000 மட்டும் கொடு.
சரி. இப்போ நீ நீ விலையை முடிவு பண்ணலாம். இதுதான் தேவை மற்றும் வழங்கல். நீ வழங்கல்ல தான் கட்டுப்பாடு வச்சுக்கணும். உற்பத்தி அப்படி கிடையாது. அவன் நேர் எதிராக என்ன செய்யறாங்கன்னா உற்பத்தியை பெருக்குறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா பெரு உற்பத்தி சொல்றோம் இல்லையா, மாஸ் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்றோம்ல. அது வந்து இதே நேரத்துல பெரு உற்பத்தியும் அவங்க ஊக்குவிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வழங்கலை கட்டுப்படுத்துறாங்க. இது வந்து நல்லா ஓட விட்டுட்டு கழுத்தை நெரிக்கிற மாதிரி. நீ மூச்சு நல்லா விடணும், ஆனா உன் கழுத்தை பிடிச்சிருவேன். அப்ப நான் சொல்றத நீ கேட்ப. அதுதான் இது. ஒரு குரூரமான ஒரு வன்மம் பிடித்த அறிவுல இருந்துதான் இப்படி எல்லாம் கருத்துகள் வரும். இதுதான் இவங்களாலதான் வந்து நவீன பொருளாதாரத்தின் முன்னோடிகள்னு இன்னைக்கும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதனுடைய வளர்ச்சி அடைந்த வடிவம் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகமய பொருளாதாரம். இன்னைக்கு பாருங்க, எல்லா இடத்துலயுமே உற்பத்தி பெருக்கும், உற்பத்தி குவியுது. ஆனா எந்த பொருளுக்கு விலை இருக்கு? எந்த பொருள் வந்து குறைந்த விலையில கிடைக்குது? உற்பத்தி பொருள். நீங்க ஒரு என்ன ஏதோ ஒரு சான்றா சொல்லலாம். நீங்க துணி எடுத்துக்கங்க. நீங்க வந்து ஒரு துணி வாங்க போறீங்க. உங்களுக்கு அந்த துணி ஒரு விலை சொல்லப்படுது. அந்த விலை உற்பத்தியாளருடைய விலையா அப்படின்னு உங்களுக்கு தெரியாது இல்லையா? உற்பத்தியாளரோட விலை இல்ல, உற்பத்தியாளரிடம் இருந்து மிக குறைந்த விலைக்கு தான் அது கொள்முதல் செய்யப்படுது. ஏன்? உற்பத்தியாளர் வந்து ஒன்னும் தையலர்களை வைத்து கொண்டு தச்சு எல்லாம் கொடுக்கறது இல்ல. அவர் ஒரு நாளைக்கு 10,000 சட்டை கூட செஞ்சிடறாரு. அப்ப உற்பத்தியில பெருக்கிறதுக்கான தொழில்நுட்பங்களை வளர்த்து விட்டுட்டாங்க. அவங்க உற்பத்தி செய்யும்படி தூண்டப்படுறாங்க. அவங்க ஒண்ணு பாவப்பட்டவர்கள் இல்ல, அவங்களுக்கு பேராசை, அவர்களுக்கான ஆதாயம் கொடுக்கப்படுது. அவங்க அப்படி மிகுதியா உற்பத்தி செய்யறாங்க. சரி, மிகுதியா உற்பத்தி ஆயிடுச்சு, அப்ப குறைந்த விலைக்கு தானே கிடைக்கணும். இத வாங்கி வைக்கக்கூடிய நிறுவனங்கள் இத பதுக்குது. இத பதுக்கிட்டு என்ன தேவை இருக்கோ அதை விட குறைவா கொடுக்கறது. அதுக்கு விளம்பரங்கள். தேவைன்றது என்ன? உடம்ப மறைக்கிறதுக்கு தான் துணி, அதெல்லாம் இன்னைக்கு தேவை கிடையாது. எப்படி விளம்பரம் செய்யப்படுகிறதுன்றது தான் இன்னைக்கு தேவையாயிடுச்சு. இப்படி செயற்கையா தேவையை உருவாக்குறது, செயற்கையான தட்டுப்பாட்டை உருவாக்குறது. இத வந்து அவங்க எல்லா துறைகளிலுமே செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரியான பெருநிறுவனங்களுக்கு எந்த பொருளுடைய உற்பத்தி பற்றி அக்கறையே கிடையாது. அதோட வழங்கல் பற்றி தான் அவங்களோட அக்கறை. வழங்கலை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்னு. இது அப்படியே உணவுத்துறைக்கு வந்துருச்சு. இப்ப நீங்க அரிசி விலை சொல்றீங்க, அரிசி விலையே சொல்றீங்க. நான் அது ஒரு ஒண்ணு இல்ல, கடந்த 3 ஆண்டுகள் தமிழ்நாட்டு நெல் விளைச்சல் எப்படி அப்படின்னு மட்டும் பாருங்க. ஒவ்வொரு ஆண்டுமே நெல் விளைச்சல் சிறப்பாக தான் இருந்திருக்கு. தமிழ்நாடு, கர்நாடகம், ஆந்திரம், இந்த 3 இடங்களுடைய அரிசி 3 பகுதியிலுமே புழங்குது. நம்ம 3மே எடுத்துப்போம், ஒன்றும் குறைவே கிடையாது. ஆனால் ஏன் அரிசி விலை ஏறணும்? ஏன் ஏறுது அப்படின்னா, இந்த ஆண்டு இப்ப நடப்பு ஆண்டுல வந்து அரிசி நெல் உற்பத்தி குறைஞ்சிருச்சு, நெல் விளைச்சல் குறைவு. குறிப்பா நம்முடைய காவிரி மண்டலத்துல வந்து நெல் விளைச்சல் இந்த ஆண்டு மிக மிக குறைவு. அது இப்பதான் அறுவடைக்கே வருது. அது குறைவான அது இப்பதான் அறுத்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் 2 மாதங்களுக்கு முன்பே விலையேற்றப்பட்டிருக்கு. இந்த விலையேற்றப்பட்ட அரிசி இருக்குல்ல, இது வந்து கடந்த ஆண்டோ அதற்கு முந்தைய ஆண்டுகளிலேயோ விளைந்தது. எந்த ஒரு உழவர்த்தையாவது, இந்த செவ்வியை கேட்டுட்டு இருக்கிறவங்க, இல்ல உங்க வீட்லயே உங்க அப்பா வந்து இன்னைக்கு நெல் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாரு, யாராவது 2 ஆண்டுகளுடைய நெல்லை வீட்டுல வச்சிருக்கிறாங்களான்னு மட்டும் கேளுங்க. நீங்க உங்களுடைய நிலத்தில் விளைந்த நெல் உங்க வீட்டுல இல்ல 2 ஆண்டுகளுக்கான நெல். ஆனால் அரிசி வணிகர்கள் வைத்திருக்கக்கூடிய கிடங்குகளில் கடந்த 2 அல்லது 3 ஆண்டுகளுக்கு முன்பு விளைந்த நெல் கூட இருக்கிறது, இன்னும் இருக்கு. இதுதான் வந்து வழங்கலை கட்டுப்படுத்துறது. ஏன்னாப்போ அரிசி வந்து தேவை, அதோட தேவையை பத்தி நம்ம விளக்க வேண்டியதே இல்லை. தேவை மிகுதியாக இருக்கு, இந்த உற்பத்தி விளைச்சல் அதிகம்.
அப்ப அதிகமா விளையுது, அதிகமாக தேவையும் இருக்கு எனும்போது விலை குறைவா தானே இருக்கணும். ஆமா. உண்மை என்ன தெரியுங்களா, நமக்கு 100 மூட்டை அரிசி வேணும்னா சரி. பொதுவா நான் சொன்ன இந்த 3 மண்டலங்கள்லயும் சேர்த்து ஒரு 110 மூட்டையாவது விளையுது. அதுக்கு குறைச்சு விளையிறது கிடையாது. ஆமா. இது தவிர இறக்குமதி வேற இருக்கு, அரிசி இறக்குமதி. அதெல்லாம் ரொம்ப வேடிக்கையானது. அதெல்லாம் பொருளாதார கொள்கை. அரிசி இறக்குமதி எல்லாம் வேற பண்ணுது இந்த நாடு. சரி. அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் வச்சு பாத்தீங்கன்னா 100 மூட்டை அரிசி வேணும்னா நம்மகிட்ட 110க்கு குறைவா அரிசி கிடையாது. அப்படின்னா அரிசி விலை குறைவா தான் இருக்கணும். ஆமா. ஆனா இல்ல, அரிசி விலை ஏறுது. ஏன் ஏறுதுன்னா இவங்க பதுக்குறாங்க. சில ஆண்டுகளுக்குரிய நெல் வந்து தனியார் வணிகர்களிடம் பதுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு இடையில ஒரு கள்ளக்கூட்டு இருக்கு. இவங்கெல்லாம் சேர்ந்துதான் அரிசி விலைய ஒரு செயற்கையான தட்டுப்பாடு ஏற்படுத்தி அரிசி விலையை உயர்த்தி இருக்கிறாங்க. அது இப்ப உயர்த்தினதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இன்னும் அடுத்தடுத்த கட்டங்கள்ல பார்ப்பீங்க, அரிசி விலையில கடுமையா உயரும். இது இந்த நிலைக்கு அடிப்படையை உருவாக்கி தந்ததுதான் இந்த நவீன பொருளாதாரம். தேவைக்கும் வளங்களுக்குமான விகிதத்துல நீங்க வந்து வளங்களை குறைச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா விலையை ஏத்திக்கலாம் அப்படின்றது. சரி, இப்போ ஒரு கிலோவுக்கு 10 to 20 ரூபா வரைக்கும் அரிசி ஏறி இருக்கு விலை. அப்படின்னா இந்த ஆண்டு நெல் கொள்முதல் நடக்கும்போது ஒரு மூட்டை நெல்லுக்கு 60 கிலோ மூட்டை நெல்லுக்கு ஒரு மூட்டை நெல், இப்ப 60 கிலோ மூட்டைன்னு வைங்களேன் ஒரு நெல்லு, அதுல வந்து 37 முதல் 40 கிலோ அரிசி வரும். அப்படின்னா மிக குறைவா 400 to 500 ரூபாய்க்கு ஒரு மூட்டைக்கு அதிகமான விலை கிடைக்கணும் இவன் விக்கிற விலைக்கு. அப்படி இல்ல நிலைமை. அப்ப என்ன, உழவர்கள்ட்ட பணம் கொடுக்கறதே கிடையாது. உழவர்களுக்கு அவங்க அதிகமாக விளைவித்தாலும் குறைவாக விளைவித்தாலும் அவங்களுக்கு பணம் கிடைக்காது. ஆனால் இந்த வணிகர்களுக்கு எந்த குறையுமே கிடையாது. அவங்க பதுக்கி வச்சுட்டு இப்படி விலையேற்றம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இதோட இன்னொரு பக்கம் இருக்கு. இதை விட கொடுமையான பக்கம். நீங்க இப்போ தக்காளி, வெங்காயம் இதோட வேடிக்கையை பார்த்துட்டு தானே இருக்கிறீங்க. இப்ப வெங்காயத்துக்கு விலை இல்ல இல்லையா? இதெல்லாம் ஏன் தெரியுங்களா? இந்த இதேதான், இந்த சந்தை பொருளாதாரம் தான். அதிகமான வெங்காயம் விளையுது அப்படின்னா விலை குறைஞ்சிருக்கு. சரியா? குறைவான வெங்காயம் விளையுது அப்படின்னா விலை ஏறுது. சரி, இப்ப கேள்வி என்னன்னா, அதிகம் குறைவுன்றது எதை வச்சு முடிவு பண்ற? இதுதான் கேள்வி. தேவையை வச்சுதானே. இப்போ 100 மூட்டை வெங்காயம் தேவை. அப்போ ஒரு அரசு என்ன செய்யணும்? 100 மூட்டை வெங்காயம் விளைவதற்கு உறுதி செய்யணும். அதுல குறை இல்லாம பாத்துக்கணும். 200 மூட்டை விளையாமலும் பாத்துக்கணும். அப்பதான் வெங்காயம் பயிரிடுறவருக்கு உரிய தொகை கிடைக்கும். ஏன்னா உன் கொள்கையா தானே இது. என்னோட கொள்கை இல்ல. உன் கொள்கை என்ன? தேவை மற்றும் வழங்கல் அடிப்படையில் தான் விலை இருக்கும். அதானே உன் கொள்கை. அப்ப நீ விளைச்சலை அதிகப்படுத்துறத பத்தி மட்டுமே ஏன் எல்லாரும் பேசுறீங்க? எந்த அரசாவது விளைச்சலை கட்டுப்படுத்தணும்னு பேசுதா? அதிகப்படுத்தணும்னு பேசுறீங்க. அதிகப்படுத்துறது எதுக்காக? விலையை குறைக்க தானே. ஒரு குறுக்கம், அதாவது ஒரு ஏக்கர் நிலத்துல இயற்கை மரபு வழியில் நெல் விவசாயம் செய்தா பொன்னி மிக மிக அதிகமாக ஒரு 40 மூட்டை எடுக்கிறவங்க இருக்காங்க. அவங்களெல்லாம் விட்டுருவோம்.
அவங்கள முன்னோடி இயற்கை விவசாயி. அவங்கள ஒரு கும்பிடு போட்டு அவங்கள ஒதுக்கி விட்டுருவோம். ஒரு இயல்பான ஒரு உழவர் 20-30 மூட்டை எடுக்கிறார். 20-25ன்றதுதான் ஒரு சராசரி. ஒரு சிலர்லாம் விட்டுறலாம். அது அந்த சராசரி எல்லாருக்கும் வர்றதில்ல. 20-25 இவ்வளவுதான். இப்படிதான் இருந்திருக்கு, நீண்ட காலமா இருந்திருக்கு. நான் சொல்றது பொன்னிய பத்தி சொல்றேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய செயற்கை உரங்கள் மற்றும் விதைகள், செயற்கை விதைகள் தொழில்நுட்பத்தின்படி இதே பொன்னி வகை அரிசி 40-45 மூட்டை விளைச்சல் ஆகுது. அப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு மடங்கு அதிகம். அது இங்க 20ன்னா அங்க 40. இந்த அளவுக்கு ஒரு உழவர் நெல் அறுவடை பண்ணிடுறாரு அப்படின்னா என்ன தெரியுமா அதுக்கு பொருள்? அவருக்கு கிடைக்க வேண்டிய விலையை அவரே குறைத்துக் கொள்கிறார் அப்படின்னு அதுக்கு பொருள். எந்த தொழிலையாவது இப்படி செய்ய முடியுமான்னு மட்டும் பாருங்க. ஒருத்தர் தனக்கான விலையை தானே குறைச்சிக்கிறதுக்காக உற்பத்தி அதிகப்படுத்துறாரு, விளைச்சல் அதிகப்படுத்துறாரு. எப்படி அதிகப்படுத்துறாரு? இதற்கென்று அவர் அதிக விலை கொடுத்து விதை நெல் வாங்குகிறார். அந்த நெல்லை மீண்டும் அவரால் பயன்படுத்த முடியாது. மீண்டும் நிறுவனத்திட்ட வாங்கணும். ஒண்ணு, விதையில அவரு நிறுவனங்களுக்கு அடிமையாயிட்டார். 2வது, செயற்கை உரங்கள், பூச்சிக்கொல்லிகள் உள்ளிட்ட நஞ்சுகளை தெளிச்சுதான் அந்த 40 மூட்டை எடுக்கிறாரு. அடுத்ததாக அந்த உழுவை, செயற்கையான உழுவை கருவி, டிராக்டர் மாதிரியானது, அறுவடை கருவி, இது எல்லாத்துக்கும் அவர் செலவு பண்றாரு. இவ்வளவு இப்ப இந்த மொத்த பணம் எங்க போகுது? நிறுவனங்களுக்கு போகுது. விதை நிறுவனம், உர நிறுவனம், பூச்சிக்கொல்லி நிறுவனம், உழுவை கருவிகள் நிறுவனம், அறுவடை கருவி நிறுவனங்கள், அப்புறம் எரிபொருள் நிறுவனங்கள். ஒருத்தர் 40 மூட்டை நெல் எடுக்கிறதுக்குள்ள இத்தனை பேருக்கு பணம் கொடுக்கிறாரு. கொடுத்து அவர் என்ன தெரியுமா செய்யறாரு? அவருக்கு 4000 ரூபாய் கிடைக்கணும் ஒரு மூட்டைக்கு, ஆனா அவரு 2000 ரூபாய் போதும் அப்படின்னு ஒரு இடத்துக்கு வராது. அதுக்குதான் அவர் இவ்வளவு உழைக்கிறாரு. இதுதான் பசுமை புரட்சி. சரி, இவ்வளவு உற்பத்தி ஆயிடுச்சு இல்ல, நீ இத குறைந்த விலைக்காவது கொடுத்துட்டா பிரச்சனை இல்லை, அது கூட ஒத்துக்கலாம். மக்கள்கிட்ட குறைந்த விலைக்கு இந்த அரிசி, ஒரு பொன்னி அரிசி 1 கிலோ 30 ரூபா தான். இத நம்ம ஏத்துக்கலாம், இத ஏதோ ஒரு வகையில ஏத்துக்கலாம். ஆனா அத நீ 70 ரூபான்ற 80 ரூபான்ற, இன்னைக்கு விலை இன்னைக்கு கிட்டத்தட்ட 70 ரூபாய்க்கு மேல போச்சு. அது பொன்னிதானான்னு தெரியாது, அது வேற. பொன்னினே வச்சுப்போம், 70 ரூபா 80 ரூபா. அப்ப இங்க யாருக்கெல்லாம் இந்த பணம் போகுது? நிறுவனங்கள், பெருநிறுவனங்களுக்கு போகுது. அதுக்கப்புறம் அரிசி நிறுவனங்களுக்கு போகுது. உழவர்கள், நம்ம உழவர்கள் எப்படி தெரியல, 45 மூட்டை பத்தாதாட்டு இருக்கு, அடுத்த முறை 50 மூட்டை எடுத்தாதான் பணம் கிடைக்கிட்டு அது 50 மூட்டைக்கு என்ன விதைய போடுறதுன்னு அலைஞ்சிட்டு இருக்குது. இப்படித்தான் வெங்காயம் விலை ஏறுது, இப்படித்தான் தக்காளி விலை ஏறுது. தக்காளிக்கெல்லாம் இன்னைக்கு விதைய யார்ட்டையும் கிடையாது, எல்லாமே செயற்கை. அதாவது மரபணு திருத்தம் செய்யப்படும். முழுக்க மாத்திருக்கிறாங்களான்னு உறுதியா சொல்ல முடியாது, ஆனா திருத்தம் செஞ்சிருக்கிறாங்க. மரபணு திருத்தப்பட்ட தக்காளி மற்றும் வெங்காயம், இதன் வழியாக உற்பத்தியை பெருக்கிறாங்க, விளைச்சலை பெருக்கிறாங்கன்னா என்ன பொருள்னா நிறுவனங்களுக்கு அதிகமா கப்பம் கட்டுறாங்கன்னு தான் அதுக்கு பொருள். அவங்க ஒரு தெளிவா இருக்காங்க. இப்போ தக்காளி எத்தனை இடத்துல விளையுதுன்னு அவங்களுக்கு தெரியும், வெங்காயம் எங்க விளையுதுன்னு தெரியும். அந்த இடத்துல ஒரு விதையை அறிமுகப்படுத்துறாங்க. அவன் விதையை அறிமுகப்படுத்தும் போதே அவனுக்கு அடுத்த 3 மாதங்களுக்கு பிறகு இந்த பொருளோட விலை என்னவா இருக்கும்னு தெரியும். இது எல்லாமே அவர்களோட கட்டுப்பாட்டுக்கே போயிடுச்சு. இதனால நாம மரபு வழிப்பட்ட விதைகளை இழந்துட்டோம், மரபு வழிப்பட்ட பல காய்கறிகளை இழந்துட்டோம். இப்ப கொத்தவரங்காய் எல்லாம் சந்தைக்கு வர்றதே குறைவு, பாத்தீங்களா? அதுக்கெல்லாம் இதுதான் காரணம். கொத்தவரங்காய் எல்லாம் மிகையான விளைச்சலுக்குரிய வகைகளை எல்லாம் இவங்க அறிமுகப்படுத்தி, இயல்பா ஒரு செடி எவ்வளவு காய்க்கணுமோ அது காய்ச்சா பரவாயில்ல, மிகையான விளைச்சலுக்கான விதைகளை கொண்டு வந்து அதை அறுவடை செய்யற கூலி கூட கட்டுப்படி ஆகாம கொத்தவரங்காயோடைய விலையெல்லாம் வீழ்ச்சி அடைந்து, ஏன்னா நான் ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பு ஒட்டஞ்சத்திரத்துல கொத்தவரங்காய் பயிர் செய்தவர்கிட்ட பேசியிருக்கிறேன்.
அவர் சொல்லுவாரு, சரி. ஒரு ஒரு பெரிய சரக்குந்து முழுக்க இவரோட தோட்டத்திலிருந்து கொத்தரங்காய அறுவடை பண்ணி கொண்டு போய் கொடுக்குறாரு. 1 கிலோ 2 ரூபா 3 ரூபாய்க்கு ஏலம் போகுது. அதோட பறிப்பு கூலியே 1 கிலோவுக்கு 5 ரூபா வந்துடும். அவ்வளவு விளையுது. ஏன் விளையுது? விதை, அப்படிப்பட்ட விதை, அதுக்கான பூச்சிக்கொல்லி, அதுக்கான செயற்கை உரம். அதனால நம்ம இப்ப இன்னைக்கு வந்து கொத்தவரங்காய் பயிரிடுறதெல்லாம் ஏறத்தாழ விட்டுட்டாங்க. ஏன்னா அது நிறைய காய்க்குதுன்றதுதான் சிக்கல். இதெல்லாம் விவரம் தெரியாதவங்களுக்கு வியப்பா இருக்கும். அது நிறைய காய்க்குதுன்றதுதான் அதோட சிக்கலே. ஆமா. இப்படி 100 ரூபாய்க்கு இப்ப விலை வந்து 80, 100 இந்த மாதிரி போயிடுச்சு. அதான் இப்ப ஏன்னா அது பயிரிடுறத குறைச்சிட்டாங்கல்ல. அதான் வளங்கள் தேவையை விட வளங்கள் குறைவா இருக்கு. அப்ப விலை ஏத்திக்கலாம், அவ்வளவுதான். இப்ப கொத்தவரங்காய் நிறைய வேணும்னு மக்கள் ஒரு வேலை நினைக்கிறாங்க அப்படின்னா, மறுபடியும் உற்பத்தி விளைச்சல் அதிகமாகும். விளைச்சல் அதிகமானுச்சுன்னா மறுபடியும் அது 5 ரூபாய்க்கு வரும், 5 ரூபாய் 10 ரூபாய்க்கு வரும். எதுலயாவது சீர்தன்மை இருக்குதா? ஒரு காய்கறியோட விளைச்சல்ல சீரா இருக்குதா? நெல்லு சீரா இருக்குதா? பால் சீரா இருக்குதா? முதல்ல பால், இன்னைக்கு பால் இவ்வளோ கறவை மாடுகள்லாம் வளர்த்திருக்க வேண்டியதே இல்லை. இவ்வளோ கறவை மாடுகளே தேவையில்லை. இந்த நம்முடைய மாடுகளே போதும், இந்த கறவை மாடுகளே தேவையில்லை. நான் ஒண்ணும் இந்த மாடுகளுக்கு எதிரானோம்னா, என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே உயிரினம் தான். ஆனால் இவ்வளவு கறவை மாடு, ஒரு வேளைக்கு 10 லிட்டர் கொடுக்குற மாடு எதுக்கு நமக்கு? சரி, இவ்வளவு கறக்குது இல்ல, பால் விலை என்ன விக்குது? நிறுவனங்களோட பால் 60 ரூபாய்க்கு குறையாம இருக்கு, 60 ரூபாய்க்கு மேல இருக்கு. தனியார் நிறுவனங்களோட பால், அது பாலே இல்லை முதல்ல. ஆனா 60 வரைக்கும் கிடையாது. அப்போ இவங்க கொள்கை என்ன? தேவை அதிகமா, தேவையை விட வழங்கல் அதிகமா இருந்துச்சுன்னா விலை குறைவா இருக்கும். இப்ப தேவையை விட உற்பத்தி அதிகமா இருக்கு. அதை பத்தி இந்த பொருளாதாரம் என்ன பேசுது? ஏன்னா பொருளாதாரமே எது? உற்பத்தியை பற்றியே அல்ல, சந்தை தீர்மானிக்கும், வழங்கலை கட்டுப்படுத்து, அதான் உற்பத்தியை அதிகப்படுத்து. அப்ப நீங்க மாடு வளர்க்கணும், அதுக்கு உங்களுக்கு கடன் கொடுக்கப்படும், அதற்கான தீவனங்கள் வழங்கப்படும், அதுக்கான ஊசிகள் வழங்கப்படும், எல்லாம் வழங்கப்படும். நிறைய பால் நீங்க கறக்கணும், அது நிறுவனங்களுக்கு கொடுக்கணும். நீங்க கொடுத்த பிறகு அந்த நிறுவனங்கள் அந்த பாலை பதுக்கும். அப்படி பதுக்கிறதுக்கு அவங்க அதுல வேதிப்பொருட்கள், நச்சுகள் எல்லாம் கலந்து வைக்கலாம், என்ன வேணா செய்யலாம். அதுக்கெல்லாம் எந்த கேள்வியுமே இங்க கிடையாது. அது விளம்பரம் செய்தா தேவை உருவாயிடும், அவ்வளவுதான். தேவைன்றது ஊடகங்கள்ல தான் இருக்கு. யாருக்கும் உடம்புல தேவை கிடையாது, எல்லாம் ஊடகங்கள்ல தான் தேவை இருக்கு. அவங்க பதுக்கி வச்சுட்டு நீங்க 40 ரூபாய்க்கு கொடுக்க வேண்டிய பொருளை 60-70 ரூபான்னு கொடுப்பாங்க. அதை இங்க யாரும் கேட்க மாட்டாங்க. மாறாக என்ன தெரியுமா செய்வாங்க? 10 லிட்டர் பத்தாது, ஒரு கறவை மாடு 20 லிட்டர் கறக்குற மாதிரி மாடு இருந்தா நல்லதுன்னு இது போகும். இது பேராசை இல்லை, இது ஏமாளிகள் கிடையாது. இதெல்லாம் இதோட பேராசை அறிவை மறைக்குது. இதனால எல்லா பொருட்களுமே கலப்படம் தான். எல்லா பொருட்களிலுமே பதப்பிகள் இருக்கு. நிறுவனங்களுடைய அனைத்து பொருட்களும் பதப்பிகள் சேர்க்கப்பட்டவையே. பால், அரிசி, புளியிலேயே பதப்பிகள் இருக்கு, நஞ்சு இருக்கு. மொத்த புளியுமே கொண்டு போய் பதுக்கிதான் வைக்கிறாங்க. மிளகாய் பதுக்கப்படுது. இப்ப நடந்துட்டு இருக்கோம். இப்ப ராமநாதபுரம் பகுதியில வந்து மிளகாய், மல்லி, இது 2 அறுவடை ஆயிட்டு இருக்கும். அறுவடை ஆயிட்டே இருக்கும். ஒரு மாதங்கள்ல முடியும். அது அப்படியே பதுக்கல் தான். மொத்தமா எடுத்து பதுக்கி அதுக்கெல்லாம் நச்சு மாத்திரைகளை வைத்து வச்சிருது. மிளகாய் விலை என்ன விலை வித்துட்டு இருக்கு. ஆனா இன்னைக்கு என்ன உழவர்களுக்கு அதுல எவ்வளவு கிடைக்குது? இதுக்கு இடையில ஒரு நேர்கோடு என்னைக்குமே இருந்தது கிடையாது. அதை விட நீங்க வாங்குற மிளகாயில நஞ்சு இருக்கு, நீங்க வாங்குற மல்லியில நஞ்சு இருக்கு. அதாவது பதப்பிகள் வழியா. நான் வந்து வேளாண்மையின் போது பயன்படுத்துற நஞ்சுகளை பத்தி எல்லாம் பேசல, பதுக்கலின் போது உள்ள நஞ்சு. மஞ்சள் எவ்வளவு நஞ்சு கலக்கப்படுது மஞ்சள்ல. ஏன்னா மஞ்சள் வந்து 4-5 ஆண்டுகளுக்கு முந்தைய மஞ்சள் கூட இன்னைக்கு இருக்குங்க. 5 வருடம் மஞ்சள் இருக்குங்க, கிடங்குகள்ல இருக்கு. அந்த மஞ்சள்
அதுதான் அந்த நம்ம 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 பயன்படுத்துறது நம்ம தோட்டத்து மஞ்சள். ஆனா உங்களை மாதிரி மக்கள் மஞ்சள் கிருமிகளை எல்லாம் நாசம் செய்யும் நினைக்கிறாங்களே. மஞ்சளே கிருமி தான். மஞ்சள் கிருமி கூட இல்ல, நஞ்சு. கடையில வாங்குறது. இப்படி இதுதான் பதுக்கலின் வழியாக உணவு நஞ்சாக்கப்பட்டு விட்டது. இது அரிசி தானியங்கள்ல மட்டும் இல்ல, எல்லா இதுலயுமே இந்த பதப்பிகள் பயன்படுத்துறாங்க இல்லைங்களா? எல்லாவற்றிலும் பதப்பி இல்லாத ஒரு உணவுப் பொருள் இன்று இல்லை. உணவுத்துறைக்கும் பதப்பிக்கும் இடையில இருப்பது 1000 காலத்து பயிர் உறவு. அது இணை பிரியாது, அவ்வளவு நெருக்கமா இருக்கு. இப்ப மீன் ஒரு சிறந்த பொருத்தமான சத்தான உணவுன்னு சொல்லி மக்கள் நினைக்கிறாங்க. சத்தானது அப்படிங்கறது மட்டும்தான் பாக்குறோம். ஆனா அந்த மீன் எப்ப பிடிக்கிறாங்க, எவ்வளவு நாள் பதப்படுத்துறாங்க அப்படிங்கிற அடிப்படை கேள்விகளை அந்த அவங்க கிட்ட, கடைக்காரங்க கிட்ட மக்கள் கேட்க தவறிடுறாங்க. இப்ப தேவைக்கு மீறிய மீன்கள் தினமும் பிடிக்கப்படுது. புதிய மீன் கடைகள் அதிகமா வர்றதையும் நம்ம பாக்குறோம். பெரிய கடைகள்ல கூட மீன் கெட்டு போச்சு, அதனால குப்பையில கொட்டுறோம் அப்படிங்கிற நிலைமை நம்ம பார்க்க முடியறதே இல்லை. ரசாயன பதப்பிகள் மூலமா பதப்படுத்துறப்ப மீன்கள் சீக்கிரம் கெட்டு போறது இல்ல. அதே சமயம் அது மக்களுக்கு பெரும் உடல்நல சீர்கேடுகளை கொண்டு வருது. இத நவீன விஞ்ஞானமே ஒத்துக்குது. இந்த ரசாயனத்தால ஏற்படக்கூடிய உடல்நல தொல்லைகள் பற்றிய புரிதல் மக்கள் கிட்ட இல்ல. ஏற்கனவே உடல் நலம் இல்லாம இருக்கிறவங்களுக்கும் குழந்தைகளுக்கும் இந்த மாதிரி மீன்களை கொடுக்கும்போது இதனோட தாக்கம் அதிகமாகுது. இந்த இடத்துல மீன் வாங்குறப்ப மக்கள் என்ன செய்யணும், அதாவது எப்படி பார்த்து வாங்கணும்னு சொல்லுங்க. இன்றைக்கு மீன் இறைச்சி இதெல்லாம் குப்பையில கொட்டுறது இல்லாத, அதுபோல மக்களோட வயிற்றுலதான் கொட்டிட்டு இருக்கிறாங்க. எதுவுமே கழிவு கிடையாது. அதாவது இந்த ஆங்கிலத்துல இது எல்லாமே ஒரு ஐரோப்பிய கருத்து தான். செல்ஃப் லைஃப், அலமாரி காலம். மனித வாழ்க்கை பத்தி எல்லாம் எங்களுக்கு அக்கறை கிடையாது. செல்ஃப் லைஃப், ஒரு பொருள்னா அதுக்கு ஒரு செல்ஃப் லைஃப் வேணும். அந்த பொருள் கிடக்கூடாது. அதாவது எப்படி பாருங்க, அத சாப்பிடுற மனிதருக்கு உடல் நலம் கிடக்கூடாது அப்படின்ற பார்வையே கிடையாது. அந்த பொருள் கிடக்கூடாது. இதுதான் செல்ஃப் லைஃப், அதோடைய அவங்க கருத்து. இதனால இப்ப என்னன்னா, மீனை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான், ஃபார்மாலின் அந்த பிணத்தை பதப்படுத்துறதுக்கு உள்ள பொருள் அது நீக்கமர நிறைந்து விட்டது. முன்பெல்லாம் அங்க ஒன்றும் இங்க ஒன்றும். இப்ப நம்ம கடல் மீனை தொடர்ந்து வாங்கி மீனவர்களோட ஊடாடி கொண்டிருப்பவர்கள் அவங்களே சொல்றது என்னன்னா, மீனவர்கள் இப்பெல்லாம் ஃபார்மாலினா கையில எடுத்துட்டே கடலுக்கு போயிடுறாங்க அப்படின்னு. இப்போ அப்படி செய்யாத மீனவர்களும் இருப்பாங்க. இப்ப நம்ம எல்லாரையும் சொல்லல, எல்லா துறைகளும் போலதான் நேர்மையா இருக்கிறவங்களோட எண்ணிக்கை குறைவு. அப்படி ஆயிடுச்சு. இப்ப பார்த்தா இயல்பா மீன் எப்படி இருக்கும், மீன் விலை, மீன் வரத்து எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, பருவத்துக்கு ஏற்பதான் இருக்கும். இந்த பருவத்துல இத்தனை வகை மீன் கிடைக்கும், இவ்வளவு கிடைக்கும், அவ்வளவுதான். அப்படிதான் இருந்துச்சு. இப்போ அதுல தொழில்நுட்பங்கள் அதிகமான மீன் பிடிக்கக்கூடிய ஏற்பாடுகள் எல்லாம் செய்து அதிகமா மீன் பிடிக்கிறாங்க. மீன் பிடித்தல் அளவு அதிகமாயிடுச்சு. அளவு அதிகமான என்ன செய்ய நடக்கணும், விலை குறையணும்ல. மத்தி மீன் 30 ரூபாய்க்கு வித்தது, நீண்ட காலமா 30 ரூபா தான். இன்னைக்கு அதுவே 150 இருந்து 200 ரூபாய்க்கு விற்குது. அப்ப நான் மத்தி மீன் கடல்ல குறைஞ்சிருச்சா அல்லது பிடிக்கிறது குறைஞ்சிருச்சா? அப்படிலாம் இல்ல. முன்பு அந்த மீன் இன்னைக்கு விற்பனை ஆகலைன்னா நாளைக்கு அழுகி போயிடும். அதனால ஒரு இதுல பனியில வைக்கிற பனிக்கட்டியில வைக்கிற பழக்கம் இருந்துச்சு. அது ஒரு 4-5 நாட்களுக்கு தாங்கும். அந்த பனிக்கட்டி அவங்க மாத்திட்டே இருப்பாங்க. அது அப்படி அவ்வளவு எளிதான பனி அல்ல. அது பனிக்கட்டி மாத்திட்டே இருக்கணும். நிறைய ஒரு 10 கிலோ மீனுன்னா அதுக்கு கிட்டத்தட்ட சமமா பனிக்கட்டி வைக்க வேண்டியிருக்கும்.
ம். அதுவே கேடுன்னு நம்ம எல்லாம் வருத்தப்பட்டுட்டு இருந்தோம். ஆமா. இன்னைக்கு எப்படின்னா, ம். இப்ப ஐஸ்ல வச்ச மீன் இருந்தா குடுன்னு கேக்குறதுதான் நிலைமை. அதாவது நான் முன்பு ஒரு உரையில சொல்லுவேன், பால்ல தண்ணி தான் கலந்துட்டு இருந்தாங்க. ம். ஒரு பால்காரர் என்ன செய்வாரு, பால்ல தண்ணி கலப்பாரு. ஆமா. இன்னைக்கு தண்ணி எல்லாம் கலக்கிறது இல்ல, பால்லயும் ஃபார்மாலின் கலக்குறாங்க, பால்ல யூரியா கலக்குறாங்க. இதுக்கு பால்காரர் எவ்வளவு பரவாயில்ல. பால்காரர் என்ன கேட்டாரு, ஒரு லிட்டருக்கு அப்பெல்லாம் வந்து 6 ரூபாய் 7 ரூபா இருந்துச்சு, ஒரு 10 ரூபா கொடுன்னு கேட்டாரு, நம்ம கொடுக்க மாட்டோம், அவரு தண்ணி கலந்தாரு. இன்னைக்கு 60 ரூபா 70 ரூபா பால், ஆனா அது பாலே அல்ல, அதுல தண்ணி எல்லாம் கலக்கிறது இல்ல, ஏன்னா தண்ணி விலை அதை விட அதிகம். தண்ணி அதை விட இல்ல, அதுல ஒரு பாதி விலைக்கு தண்ணி வந்துருச்சு, அதனால அவன் தண்ணி எல்லாம் கலக்கிறது இல்ல. இந்த மாதிரியான நஞ்சு அந்த பால் எப்படி வேதிப்பொருட்களால் கெட்டு போனதோ அதை போல மீன், குளிர்பெட்டியில வைத்த மீனே பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு வந்துருச்சு. ஏன்னா இப்போ ஒரு மீன் விற்பனை, ஒரு கூட மீன் விற்பனை ஆகலைன்னா அதை வந்து கொட்டுறது அவங்களுக்கு இழப்பு. அதையும் சேர்த்து விலை வச்சுட்டு இருந்தாங்க. ஒரு விலை விற்கலன்னா எவ்வளவுன்னு கணக்கு போட்டு ஒரு 30 ரூபாய்க்கு பதிலா 50 ரூபா நினைக்கிறது. இன்னைக்கு கொட்டுறதே கிடையாது கீழே, தேவையே இல்லை. நீங்க ஃபார்மாலினை போட்டுட்டீங்கன்னா அது பாட்டுக்கு அப்படியே இருக்கும். இன்னைக்கு விற்கலாம், நாளைக்கு விற்கலாம், நாளைக்கு விற்கலாம், நாளான்னைக்கு விற்கலாம், இல்லைன்னா 5 நாள் கழிச்சு விற்கலாம். இப்படி ஆயிடுச்சு. இப்படி ஆனதுனால யாருக்கு விலையை குறைக்கணும்ன்ற தேவையில்லை. என்ன, ஒரு 100 ரூபாய்க்கு விற்கப்பட வேண்டிய மீனை 150 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு நீ இன்னைக்கு வாங்கினா வாங்க, இல்ல நாளைக்கு இதேதான். இது பெரிய வணிகர்கள் மட்டும் இல்லைங்க, கூடையில வச்சுட்டு விற்கிறவங்க வரைக்கும் இந்த பழக்கம் வந்துருச்சு. இது அவங்களுடைய ஊழல் முறைகேடு அப்படின்லாம் நம்ம தனியா பிரிக்க முடியாது. இது எல்லாமே ஒரு சந்தை மயப்பட்ட பிறகு தனியா ஒருத்தர் நேர்மையா இருக்கணும்னு நினைச்சா கூட முடியாது, அப்படி ஆயிடுச்சு. அதனால நாம பல சூழல்கள்ல பார்த்துட்டோம், பல இடங்கள்ல இந்த மீன்லாம் நான் சாப்பிட்டும் பார்த்திருக்கிறேன், அதோடைய நடைமுறைகளையும் பார்த்துட்டு தான் சொல்றேன். உயிரோட இருந்தா ஒரு மீன் இருந்தா வாங்குங்க, இல்லைன்னா வாங்காதீங்க. நான் செம்மை சமூகத்தினருக்கு சொல்ல விரும்புவது அதுதான். இல்ல யாராவது மீனவர்கள் உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு உறவா இருக்கிறாங்க, மீனவர்கள் இருக்காங்க, இல்ல ஏதோ ஒரு மீன் கடைக்காரர் தெரிஞ்சவர்கள் இல்ல, ஒரு உறவா இருக்கிறவங்க, அவங்க சொன்னாங்கன்னா அவங்க கொடுத்தாங்கன்னா வாங்குங்க. அப்படி இல்லைன்னா உயிர ஒரு மீன் இருந்ததுன்னா வாங்குங்க, இல்லைன்னா வாங்க வேண்டாம். ஏன்னா இதை நான் இப்படி சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, இந்த ஃபார்மாலின் வந்து அளவுக்கு அதிகமாக இருந்து, அது இருக்கவே கூடாது, சற்று கூடுதலாக இருந்துச்சுன்னா சில வேளைகள்ல நாம வருந்தத்தக்க நிலை கூட உடலுக்கு வந்துடும். வருந்தி அழுது கொண்டே இருக்கிற நிலையை கூட அது ஏற்படுத்தும். அப்படி ஏற்படுத்தி இருக்கிறது அதை பார்த்துட்டு தான் நான் சொல்றேன். அது முக்கியமா கல்லீரலை முற்றிலும் முடக்கி போட்டுரும். ஏற்கனவே கல்லீரல் அழற்சி இல்லது நுரையீரல் சிக்கல்லாம் இருக்கிறவங்களுக்கு அது வந்து ரொம்ப நம்ம சொல்றதுக்கே தயக்கமா இருக்கு. அவ்வாறான விளைவுகளை உடனடியே ஏற்படுத்தும் ஃபார்மாலின், மீன் அல்ல, ஃபார்மாலின். அதனால இப்ப நாம் கடைபிடிக்கக்கூடியது அதுதான். உயிரோட மீன் கண்ணுக்கு தெரிஞ்சு அது உயிரோட இருக்கு அப்படின்னா அதை வாங்கலாம், இல்லைன்னா வாங்கக்கூடாது. நான் அதைத்தான் நான் சொல்ல விரும்புறேன். இந்த கடைக்காரவங்க வந்து தெரிஞ்சவங்க, நீங்க அவரு தெரிஞ்சவர் நினைக்கிறீங்க, அவரு உங்களை தெரிஞ்சவர் நினைக்கிறாரு. அவரு தெரிஞ்சவர் நல்லது கொடுப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்க, தெரிஞ்சவரு இத கேள்வி கேட்காம வாங்கிட்டு போவாருன்னு அவர் நினைக்கிறாரு. அதனாலதான் சொல்றேன், ஒரு உறவு இருந்துச்சுன்னா வாங்குங்க. இப்பொழுதும் கடலில் இருந்து தரமான அந்த இயல்பான மீன்கள் வந்துட்டு தான் இருக்கு, ஆனா அது அளவுல குறைவு. மீனவர்கள் இப்ப இந்த செவியே மீனவர்களும் கேட்பாங்க, நம்ம செம்மை கருத்துக்களை மீனவர்கள் நிறைய பேர் கேட்கறாங்க.
அவர்களுக்கு நான் சொல்ல வேண்டியதே இல்லை, அவர்கள் எல்லாம் நேர்மையா தான் இருப்பாங்க. ஆனாலும் அவர்கள் தரப்பிலிருந்து இதை சரி பண்றதுக்கு ஒரு முன்னெடுப்பு வேணும். இது இப்படியே போகக்கூடாது. இது ஒரு பெரிய பாவம். இது இது கிட்டத்தட்ட ஒரு மறைமுகமா கொலை செய்யற மாதிரியான ஒரு பணி இது. இத தடுப்பதற்கு, இதிலிருந்து மக்களை மீட்டெடுப்பதற்கு ஓரிருவராவது முன் வரணும். முன் வந்து அவர் மீனவர்களுக்குள்ள ஒரு இடம்னா, மீனவர்கள் ஒரு பழங்குடிகள் தான் இன்னும். அவர்கள் இப்படி செய்யறத நினைச்சே பார்க்க முடியல. அவர்களில் அறக்கொள்கைகளில் பிடிப்பு உள்ளவர்கள் முன் வந்து இதை தடுக்கணும் அப்படின்றதுதான் நான் அவர்களை வேண்டுகிறேன். இது தொடரக்கூடாது. இது வளர்ந்துருச்சு. இதை மூடி மறைச்சு நீ பயன் இல்லை. இது வளர்ந்துருச்சு. இது ஒரு எல்லையை கடந்துருச்சு. அப்ப உயிர் மீன் கிடைச்சா வாங்கலாம், இல்லன்னா சாப்பிடாம விடுறது கூட நல்லதுன்னு சொல்றீங்க. ஆமாமா, நீங்க உயிர் மீன் எல்லாம் நல்லதா அப்படின்னு கேட்டா அதை பத்தி நான் நிறைய சொல்லலாம். இப்ப அவ்வளவு நம்ம தான் தண்ணி கலந்தா பரவாயில்லன்ற இடத்துக்கு வந்துட்டோம். பால்ல இப்போ நம்முடைய வாழ்க்கை முறை பொறுத்த வரைக்கும் சீர்செல்வி, நம்ம ஒரு தற்சார்பான சூழலுக்கு வந்துட்டோம்னா இந்த சிக்கல் எதுவுமே இல்லை. இப்போ செம்மையில் நெருக்கமா இருக்கக்கூடிய ஊர் திருப்பியவர்களுக்கு இந்த எந்த சிக்கலுமே கிடையாது. ஏன்னா நாமே ஒரு தொட்டியில மீன் வளர்த்துக்கலாம். இப்ப நான் அப்படியான இடங்களும் இருக்கு. நாமே நம்மளுடைய குட்டைகள் குளங்கள்ல மீன் வளர்த்துக்கலாம். ஊர் திரும்பினவர்களுக்கு அங்கங்க உள்ள ஆறுகள்லயும் குளங்கள்லயுமே உள்ளூர்ல மீன் பிடிக்கிற இடம் தெரியும், வாங்கிக்கிறோம். காய்கறிகள் நம்ம தோட்டங்கள்லயே போட்டு எடுத்துக்கிறோம். அரிசி நம்ம வெளியில வாங்குறது இல்ல. செம்மை சமூகத்துக்குள்ளதான் மரபு வழியில் விளைவிக்கப்பட்ட அரிசியை தான் நம்ம வாங்குறோம். பருப்பு அப்படிதான் வாங்குறோம், மிளகாய் அப்படிதான் வாங்குறோம். இது நமக்கு நாம கிட்டத்தட்ட ஒரு பாதுகாப்பான ஒரு வளையத்துக்குள்ள வந்துட்டோம். வெளியில இருக்கிறவங்க செம்மை கருத்துக்களை பின்பற்றி கொண்டு இன்னும் அந்த இடத்துக்கு வராதவங்களுக்கு என்ன சொல்ல முடியும்? வாங்காதீங்கன்னு சொல்ல முடியும். அப்படித்தான் சொல்றேன் நான். அவர்களுக்காக தான் சொல்றேன். இறைச்சியை பற்றி ஒரு கேள்விங்க. ஆட்டிறைச்சியை பொறுத்த அளவுல ஆடு வளர்ப்பும் விற்பனையும் அதிகமாகறத நம்ம பார்க்க முடியுது. இருந்தாலும் ஆடு வளர்க்கிறவங்களை விட இறைச்சி விற்பனை செய்யறவங்களுக்கு தான் அதிக லாபம் கிடைக்குது. இது ஒரு பக்கம் இருக்கு. தேவைக்கு அதிகமான ஆடுகள் வெட்டப்படுது, ஒரே நேரத்துல வெட்டப்பட்டு அந்த இறைச்சியை பதப்படுத்தி உணவகங்களுக்கும் மக்களுக்கும் விற்பனை செய்யறாங்க. இப்ப பதப்பி இல்லாத இறைச்சி அவ்வளவு எளிதா நமக்கு கிடைக்கிறது இல்லைன்னு சொல்லலாம். அதே வேளை உணவகங்கள்ல பாத்தீங்கன்னா இன்னும் இந்த இறைச்சியை மேலும் உரைய வச்சு நிறமூட்டி சுவையூட்டி இதெல்லாம் சேர்த்து இன்னும் அதிக நாட்கள் பதப்படுத்தி உணவா சமைச்சு விற்பனை பண்றாங்க. இது உடலுக்கு எவ்வளவு சிக்கலை பண்ணணும்னு நமக்கே தெரியும். இந்த சூழல்ல மக்கள் இந்த இறைச்சியை வாங்குறவங்க எந்த மாதிரி இறைச்சியை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லுங்க. அதேதான், கண்ணுக்கு எதிரில் ஆடு அறுக்கப்பட்டு அதிலிருந்துதான் இறைச்சி கொடுக்குறாங்கன்னா வாங்கணும், இல்லைன்னா வாங்கக்கூடாது. ஏன்னா ஆட்டிறைச்சி இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா, நீங்க கேள்வியிலேயே அதுக்கான விளக்கம் இருக்கு. அதாவது ஆடு வளர்ப்பு அதிகமாயிடுச்சு. அதேதான், தேவை வளங்கள் உற்பத்தி அதிகப்படுத்தியாச்சு, வளங்களை பதுக்கியாச்சு. நீங்க இன்னைக்கு சின்ன ஊர்ல உள்ள ஒரு ஆட்டிறைச்சி கடையில ஒரு குளிர்பெட்டி இருக்குங்க. சின்ன ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு ஆட்டிறைச்சி கடையில எதுக்காக குளிர்பெட்டி இருக்கணும்? மொத்தமா கொள்முதல் பண்றது, ஆடுகளை மொத்தமா வாங்கி வெட்டி பெட்டியில அடைச்சிடுறது. அது மீண்டும் அதேதான். ஐயா, குளிர்பெட்டியில வச்சது கூட பரவாயில்ல, அதுக்கு மேல என்னென்னமோ பூசுறீங்களே, அது வேண்டாம். அதுக்கு மேல அவ்வளவு பதப்பிகள் தெளிக்கப்படுது, பூசப்படுது. சில இறைச்சி எல்லாம் அந்த வேதிப்பொருள் நாற்றமே எடுக்குது. இதெல்லாம் எத்தனை நாளுக்கு முன்னாடி வெட்டப்பட்டது என்றே தெரியல. இந்த உணவு இருக்கு பாருங்க, உணவகங்கள் இருக்கு பாருங்க, இந்த உணவகங்கள் தான் கேடு. அதாவது அவங்களுக்கு எல்லாம் அடிப்படையான ஒரு மனசாட்சி கூட இல்லை.
ஒரு சிலர் அறியாம இருக்கலாம், அறியாம இருக்கிறவங்கள விட்டுருவோம். ஆனா தெரிஞ்சே செய்யறவங்க அதிகம். இவங்க நீங்க இன்னைக்கு நீங்க கவனிச்சீங்களா, நாட்டுல உணவகங்கள் அதிகமாயிட்டே இருக்கு பாத்தீங்களா? ஆமாங்க. ஏன் அதிகமாகுது? இவ்வளவு உணவகங்கள் ஏன் வருது? நீங்க எல்லா உணவகங்களுமே இந்த பழைய வீட்டுக்கு அளவுக்கு சமைச்சிட்டு ஒரு சின்ன கடை, ஒரு கீத்து இருக்கும், ஒரு பலகை இருக்கும், 4 பேர் உட்காந்து சாப்பிடுற அளவுக்கு இலை போட்டு போடுவாங்களா, அதெல்லாம் குறைஞ்சிருச்சு. இன்னைக்கு எல்லாமே ரெஸ்டாரண்ட் தான். ஏன் இவ்வளவு பெருகுது? ஏன் பெருகுதுன்னா, இவங்களுக்கு கழிவு கிடையாது, கழிவே கிடையாது, வீணா போய் குப்பையில கொட்டுறதே கிடையாது. வீணா போறத வர்றவங்க வயிற்றுல கொட்டுறது தான் வேலையே உணவகங்களுக்கு. கேட்டரிங்னு ஒரு தொழில்நுட்பம் வந்துச்சுங்க, ஒரு படிப்பு வந்துச்சு. மொத்த தமிழ்நாட்டுடைய மரபு வழிப்பட்ட உணவு கொள்கையை அழித்து ஒழிக்கப்பட்டதே இந்த கேட்டரிங் படிப்பு வந்ததுக்கு அப்புறம் தான். அங்க சொல்லி கொடுக்கறதே வேதி உப்புகளை எப்படி பயன்படுத்துறது, பதப்பிகளை எப்படி பயன்படுத்துறது, ஒரு இறைச்சியை எப்படி மாத கணக்குல வச்சுக்கிறது, நேத்து சமைச்ச உணவை இன்னைக்கு எப்படி கொடுக்கறது, இதுதான். போன வாரம் சமைச்சதை இன்னைக்கு எப்படி கொடுக்கறது, அது பெரிய உணவகமா இருக்கும். இட்லிக்கு மாவு அரைக்கிறது அவ்வளவு பெரிய வேலையா? இப்ப பாருங்க, மாவு இட்லி கிடைக்குமான்னு கேக்குறது நிலைமை. ஏன்னா உலர் மாவு தனியா, அரிசி மாவு உலர்ந்த அரிசிய மாவாக்கி தனியா வச்சுக்கிறாங்க. சரி. உளுந்து தனி, உளுந்தெல்லாம் போடுறதா எத்தனை பேர் போடுறாங்கன்னு தெரியல, குறைவா பயன்படுத்துறாங்க. இப்ப நீங்க இட்லி வேணும்னு கேட்ட உடனே அந்த உலர் மாவெல்லாம் ஒன்னாக்கி அவிச்சு கொடுத்துட்றாங்க, சூடா வரும். இதை விட தோசை தான் இதை விட கொடுமை. எல்லாம் பெரும்பாலும் உலர் மாவு தான். இந்த என்ன அரிசியில மாவாட்டினா என்ன சுவை வரும், எவ்வளவு உளுந்து போடணும், வெந்தயம் போடணும், அந்த பேச்சுக்கெல்லாம் வேலையே கிடையாது. நமக்கு மக்களுக்கு என்ன வேணும், மொறுமொறுன்னு சிவப்பா இருக்கணும், மொறுமொறுன்னு இருக்கணும். அதுக்கு மிக பெரும்பான்மையா எனக்கு தெரிஞ்சது இதுக்கெல்லாம் இன்னைக்கு என்னென்ன வந்ததுன்னு தெரியல, சோடா உப்பு போட்டுறது, உடனே நெதிக்கிறதுக்கான வேதிப்பொருள் போட்டுறது. ஏன்னா அதுதான் புளிக்கிறதே இல்லையே. உடனே உலர் மாவு உடனே நொதிக்கிறது, உடனே மொறுமொறுப்புக்கான வேதிப்பொருட்கள் எல்லாத்தையும் போட்டு உங்களுக்கு 10 நிமிடத்துல சேர்ந்துரும். இது வயிற்ற புண்ணாக்குது, குடல்லாம் புண்ணாகுது. இது அது போய் திசுக்கள் எல்லாம் அரிச்சு எடுக்குது. காத்து மேல பாருங்களேன், இந்த மாதிரி உணவுகள் எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா இதுல என்ன பயன்படுத்துறாங்கன்றதெல்லாம் வேற, நம்ம அதுக்குள்ள எல்லாம் போல. அப்புறம் அங்க வைக்கக்கூடிய தேங்காய் துவையல் இருக்கு இல்லையா, துவையல் குழம்பு இதெல்லாம் நேத்து சமைச்சதா இன்னைக்கு சமைச்சதா நீங்க கண்டுபிடிக்கவே முடியாது. எதையுமே கீழே கொட்டுறது இல்ல. நான் ரொம்ப வேடிக்கையான்னு சொல்றேனே, நம்ம ஊர்ல இந்த வெண்பன்றி வளர்ப்பு ஒரு காலத்துல ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு அதிகமானுச்சு. அந்த பன்றி வளர்க்கறதுக்கு அடிப்படையே உணவகங்கள்ல உள்ள இரவு நேரத்துல மீதமானதை வாங்கிட்டு இந்த பன்றி வளர்க்குறவங்க எல்லாம் பன்றிகளுக்கு போடுவாங்க. இன்னைக்கு பன்றி வளர்ப்பு குறைஞ்சிருச்சு. ஆமா, மக்கள் தான் வெண்பன்றிகள். எதையுமே கொட்டுறது இல்ல, எதையுமே கீழே கொட்ட வேண்டியதில்லை, எல்லாத்தையுமே தூக்கி உள்ள வச்சிடலாம். மறுநாள் அங்க பாத்தீங்கன்னா இவன் ஒரு கடைக்கு 2 விளக்கு போட்டா போதும் அப்படின்னா 100 விளக்கு போட்டு வச்சிருப்பான். அதுக்கு செலவு பண்ணுவான். அந்த பணத்தை ஒரு அரிசியும் உளுந்து சேர்த்து ஆட்டுறதுக்கு செலவு பண்ணா என்ன நீ குறைஞ்சிருவ? எவ்வளவு வெட்டி செலவு? ஒரு உணவகத்துடைய உட்புறத்தை அழகுபடுத்துறதுக்குன்னு எவ்வளவு வெட்டி செலவு, அதுக்கு எவ்வளவு கடன் வாங்குற? நீயே அந்த செலவை ஒரு மாவுக்கும் அரிசிக்கும் செலவு பண்ணக்கூடாது. அப்ப நீ என்ன தொழில் நடத்துற? நீ உணவகம் நடத்துறியா இல்ல வேடிக்கை காட்டிட்டு உட்காந்துருக்கிறியா? இதெல்லாம் அதான் அடிப்படையா வர்றவங்க நம்ம இடத்துக்கு வர்றாங்க, அவங்க சாப்பிடுறாங்க, அவங்க வெளியில போகும்போது நல்லபடியா போகணுன்ற இது என்ன பெரிய ஞானமா?
ஒரு சாதாரண அறிவு. ம், அத கூட தூக்கி வெளியில வச்சுட்டு தான் இன்னைக்கு தொழில் நடத்திட்டு இருக்கிறாங்க. நீங்க ம். அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா இந்த தொழில்ல எவ்வளவு சிக்கல் இருக்கு தெரியுமான்னு நமக்கு தலைவலி வர வரைக்கும் புலம்புவாங்க. இந்த சிக்கல் எதனால வருது? நீ அரிசி போடாததுனால வரல, நீ பண்ற தண்ட செலவுனால வர்றது. ஆமா. இந்த கையை துடைக்கிறதுக்குன்னு ஒரு டால் கொடுக்கறது, என் கையை அவன துணி எடுத்து வந்து துடைச்சு கூடாதா? நீ இதுக்கெல்லாம் வெட்டி செலவு பண்ண தெரியுது இல்ல. ம், அங்க அங்க நடக்க கூத்துகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ம். தேவையே இல்லாததுக்கு செலவு பண்ணுவான். ஆமா. உணவு தான் அடிப்படை. அந்த உணவுல எவ்வளவு சிக்கனம் பண்ண முடியும் அப்படின்னு பார்ப்பான். இது போற கூட்டம் இந்த கீத்து கடையில எல்லாம் சாப்பிடாது. ஆமாங்க. இது இங்கதான் போகும். ம், இத பத்தி எல்லாம் மக்களுக்கு ஒரு பார்வையே கிடையாது. எல்லாம் இந்த பகட்டுக்கு ஏமாறுற கூட்டம். அதனால பகட்டானவன் ஏமாத்திட்டு தெரியுதா. ம், உணவகங்கள் இப்படி ஆனதுனால ஆட்டிறைச்சி எல்லாம் ம். மொத்தமா வாங்கி வச்சிடுறாங்க. இந்த இப்ப பிரியாணின்னு ஒண்ணு வந்துருச்சு. ஆமாங்க. இந்த இந்த பிரியாணி எல்லாம் ஆ, பல இடங்கள்ல முதல் நாளோ அதுக்கு முதல் நாளோ சமைச்சதுதான். ஒண்ணு ம். பிரியாணியே பழசா இருக்கும், இல்லைன்னா அதுக்கு அரைச்சு வைக்கிறாங்கல்ல சாந்து, ஆமாங்க. அது பழசா இருக்கும். ம், இல்ல அதுவும் புதுசானா கறி பழசா இருக்கும். ம். இல்லைன்னா எல்லாமே இப்ப செய்ததுதான் தரமானதுதான், இவன் இந்த விலைக்கு கொடுக்கவே முடியாது. முடியாது. ம். இந்த விலைக்கு அவங்க கொடுக்கவே முடியாது. சரி. அதனால என்ன பண்றாங்கன்னா இந்த விலையெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்காக ம், ஆடுகளை மொத்தமா வாங்கி அறுக்கிறதுக்குன்னு இப்ப நிறைய பேர் வந்துட்டாங்க. மொத்தமா அறுத்து ஒரு 20 ஆடு 30 ஆடு அறுத்து ம். கடைகளுக்கு கொடுத்துறது. அவன் எல்லாத்தையுமே குளிர்பெட்டியில வச்சிருவான். வேதிப்பொருள் வேணும்னா தடவிக்குவான். அதெல்லாம் எந்த கூச்சமும் சிக்கலும் கிடையாது யாருக்கும். ம். நீங்க போகும்போது சமைச்சு கொடுப்பாங்க. ம். இப்ப எப்படி தெரியுமாச்சு? பிராய்லர் கோழி பரவாயில்லன்னு ஆயிடுச்சு ஆட்டு இறைச்சியை விட. சரி. அவ்வளவு பதம். ஏன்னா பிராய்லர் கோழி வந்து விலை குறைவா இருக்கிறதுனால அப்பப்ப அறுத்து போடுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை. ஏதோ ஒரு நம்பிக்கை தான். அது பரவாயில்ல அப்படின்னு ஆயிடுச்சு. அதனால ஆட்டிறைச்சி வாங்குறதா இருந்தா அதேதான். யாரோடையாவது உங்களுக்கு நல்ல உறவு இருக்கு, அவங்க நேர்மையா தான் இருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சா வாங்கணும், இல்லைன்னா வாங்கக்கூடாது. இப்ப நம்ம இதை சொல்றதுல எனக்கு என்ன ஒரு சின்ன இது இருக்குன்னா, ஒரு தயக்கம் இருந்துச்சு நீண்ட காலமானா, என்னடா இவன் எதை சொன்னாலுமே அதுல ஒரு குறை சொல்றான்னு ஒரு கருத்து வரும். என்ன அப்படி ஒரு கருத்து நிறைய பேர் சொல்றாங்களே, இவன் எதை சொன்னாலும் பயமுறுத்துறான் அப்படின்னு. ஆனா எங்களுக்கு தெரியணும் இல்லைங்களா? இதுக்கு மேல இதை பார்த்துட்டு நம்மளால இருக்க முடியல. இதெல்லாம் இன்று நான் பேசுறேனே தவிர, இதெல்லாம் ஒரு கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கின சிக்கல் இது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்து நம்ம இதெல்லாம் பேசவே கூடாது. என்னென்னத்தை தான் சொல்றது? இப்ப எதை தான் சாப்பிடுறதுன்னு நம்மள கேட்பாங்க. முதல்ல சூழல்ல சிக்கல் இருக்கிறத புரிஞ்சுக்கணும், அந்த சிக்கலை ஒத்துக்கணும், அதுக்கப்புறம் தான் அதுக்கு தீர்வு தேட முடியும். சிக்கல் இருக்கு உனக்குன்னு சொல்லும் பொழுது எல்லாமே என்ன எப்ப பார்த்தாலும் சிக்கலை சொல்ற அப்படின்னு கோபம் வந்துச்சுன்னா கடை அதுலயே கிடக்க வேண்டியதுதான். அதுலயே கடை யாரு வேணாம்னு சொன்னா. அந்த மாதிரி மீண்டு வரணும்னு நினைக்கிறவங்க, அப்படி மீண்டு வர வேண்டும்ன்ற விருப்பத்துல இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம இதை பேசுறோம். மற்றபடி அந்த மாதிரி நிறைய தொழில்நுட்பங்கள் மீது நம்பிக்கை உள்ளவங்க எல்லாம் தாராளமா போட்டும் சாப்பிடட்டும். இதெல்லாம் நம்ம கையை பிடிச்சா இருக்கிறோம், அது தலையெழுத்து அப்படித்தானா, நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. ஆனா மீண்டு வரணும்னு விருப்பம் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு வழிகாட்டலா இருக்கணும். இறைச்சி வாங்குறதுக்கே சூழல் குறைவாதான் இருக்கு. சில ஊர்கள்ல தான் இன்னும் இயல்பா கிடைக்குது, பல இடங்கள்ல கிடைக்கிறது இல்ல. உங்களுக்கு அது ஐயம் இருந்துச்சுன்னா வாங்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு இதுல ஏற்படுற இதனாலதான் சிக்கல் வந்ததுன்னு கூட புரியாது உங்களுக்கு. இதனாலதான் நமக்கு வாந்தி வந்தது, இதனாலதான் நமக்கு தலைவலி வந்தது, இதனாலதான் பேதியானுச்சு, அல்லது ஒரு சிலருக்கு மார்புல வலி, அதற்கு அடுத்தடுத்த கட்டங்கள் வருவதற்கும் உணவகங்களுக்கும் நேரடியான தொடர்பு இருக்கிறது, உறுதியாக இருக்கிறது. நீங்க அதுவே புரியாம இருக்கக்கூடாதுன்றதுக்காக சொல்றேன். இதே கதைதான் தேநீர் கடைகள்ல இருக்கு இல்லைங்களா? அதாவது தேநீர் கடைகள்னா அங்க தேநீர் மட்டும் இல்ல,
நிறைய அந்த வெதுப்பு தின்பண்டங்களையும் வந்து இப்ப மக்கள் விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க இல்லைங்களா? தேநீர் கடைகள்ல கொங்கு பகுதியில எல்லாம் ஒரு பலகை இருக்கும் சில கடைகள்ல. சரிங்க. சொன்ன எனக்கே சிரிப்பாதான் வருது. சொல்லுங்க. பசும்பால் தேநீர் அப்படி. அப்பதான் பாருங்க, அடே தேநீர் தான் பசும்பால்ல தாண்டா போட முடியும். அதை ஏன் எழுதி வைக்கிறான்னா மத்த கடைகள்ல பால்ல போடலன்றான். அதுதான். அதான் பாலே 60 நாளைக்கு கெட்டு போறது இல்ல. அப்புறம் பாலானே தெரியல. இது பாருங்க, எங்கேயாவது இது பாலில் செய்யப்பட்ட தேநீர், சமைக்கப்பட்ட தேநீர் எழுதி வைக்கிறது எங்க போய் சொல்றது? அது மாதிரி சில கடைகள் இருக்கு, சில கடைகள் தான் இருக்கும், அவங்க அப்படித்தான் இருக்கிறாங்க. நமக்குதான் தேநீர் கடைகள் நெருக்கமானதாச்சா, தேடி தேடி போய் குடிக்கிறது. அப்படி போட்டிருக்கிற ஆளுங்க இது வரைக்கும் பால்ல தான் தேநீர் போடுறாங்க. இப்ப இங்க எல்லாம் என்னன்னா பால்ல தேநீர் போடுறாங்களான்றதுதான் இப்ப பெரிய கேள்வி. அப்புறம் அது தேயிலை தூளா, நம்ம அதுக்கெல்லாம் போல, நான் அதெல்லாம் பேசுறதாவே இல்ல. அது தேயிலை தூளா, அதுல போடுறது சர்க்கரை தானா, நம்ம எதுக்கு அங்க போயிட்டு. பாலுக்கு பதிலா இந்த மாதிரி 6 மாதம் கெட்டு போகாத பொருள்லாம் இருக்கு. அது எப்படி அத குடிச்சா எப்படி உங்களுக்கு உடம்பு கெடாம இருக்கும்? புரியல. இது என்ன பெரிய அறிவு வேணுமா? இந்த பாருங்க, இதே கொங்கு பகுதியில தாங்க 10 லிட்டர் ஒரு வேலைக்கு இறங்குற மாடுகள் அதிகம். அதே ஊர்ல தான் 100க்கு 2 கடையில இது பசும்பால் தேநீர்னு பலகை இருக்கு. இந்த பால்லாம் எங்கேயோ அனுப்புறீங்க. இந்த பாலை இவ நிறுவனங்களுக்கு வித்துட்டு முழுக்க முழுக்க கலப்படம் செய்யப்பட்ட, உடலுக்கு ஒவ்வாத, நஞ்சு சேர்க்கப்பட்ட பொருளை பால்னு வச்சு அந்த கடைகள்ல விற்பனை செஞ்சுட்டு இருக்கிறான். இத நீங்க என்னன்னு சொல்ல முடியும்? நேரா தெரியுது, பக்கத்து தோட்டத்துல 10 மாடு நின்றுட்டு இருக்கு. சாலையில இருக்கக்கூடிய கடையில பால் தேநீருக்கு பால் கிடையாது. பெரிய அறிவா இது? பார்த்தா தெரியலையா எவ்வளவு பெரிய முறைகேடு நடந்துட்டு இருக்கு? சரி, நீங்க கேட்டீங்களா வெதுப்பங்க அந்த கேக்கு நம்ம போனோடனே கேட்பாங்களே, கேக் சாப்பிடுறீங்களா? அது எதுவுமே இப்ப நீங்க இதெல்லாம் நீங்க கவனிச்சு பாருங்க. முன்னெல்லாம் ஒரு சின்ன தேநீர் கடை இருக்குன்னு வைங்களேன், 4 நாய் நிக்குங்க. இப்ப பாருங்க ஏதாவது இருக்கான்னு இந்த மாதிரியான பேக்கரியில எல்லாம். வெள்ளை பன்றி, இப்ப நாய். நம்ம தான் அந்த நாய். ஆமா, உண்மையிலேயே சொல்றேன். நீங்க பாருங்க, அது இருக்காது. அது தொடர்ந்து அங்க அது தின்னுச்சுன்னா அது இருக்காது. சரி, எலி இருக்காதுங்க இந்த கடைகள்ல. சரி, அவ்வளவு வேணாம். இந்த இனிப்பகங்கள், இந்த மாதிரியான வெதுப்பு உணவுகள் விற்கிற இடத்துல எறும்பு தான் மட்டும் பாருங்க. எறும்பு ஈ மூக்கி தான் பாருங்க. ஏன் அவ்வளவு? எங்கேயாவது ஈ மூச்சு பாத்திருக்கீங்களா? இல்லைங்க. நம்ம தான் அந்த ஈ, நம்ம தான் அந்த எறும்பு, நம்ம தான். சரிங்க. எலி வராது, ஈ வராது, எறும்பு வராது. ஏன்னா இப்போ ஒரு கேக் செய்யறாங்கன்னா அது வந்து ஒரு 7-8 நாள் கெடாம இருக்கலாம். 5 நாள் சொல்றாங்க, சரி, ஒரு 7 நாள் கெடாது. இங்கெல்லாம் எப்படி தெரியல, 2 மாதங்களுக்கு கூட கெடாது. சரிங்க. இதனாலதான் இவ்வளவு பேக்கரிகள் திறக்கப்படுது. மொத்தமா இவங்க கொள்முதல் பண்றத கீழே கொட்ட வேண்டியதே இல்ல. அந்த ஷெல்ஃப் லைஃப், ஷெல்ஃபுக்கு அந்த பொருளுக்கு ஆயில் அதிகம். அது மனிதர்களோட வாழ்க்கையை பத்தி தான் அங்க கருத்தே கிடையாது, அப்படி ஒரு எண்ணமே கிடையாது. அதனால இந்த பேக்கரி தொழில், இந்த நம்ம வெதுப்பகம்னு சொல்றோம், வெதுப்பக தொழில்ல நிறைய முதலீடுகள் செய்யப்பட்டு, இப்போ ஒரு கடை இருக்குன்னா அந்த கடையில அவங்க செய்யறது கிடையாது, மொத்தமா செஞ்சு கொண்டு வந்து இறக்கி விட்டு போயிடுவாங்க.
அதுல வந்து பொருள் கெட்டு போகாது. அதனால இவர்களுக்கு ஒரு இழப்பு கிடையாது. அதுல பால், அந்த கடையில என்னங்க இருக்கு, தேநீர் இருக்கு, அது பால் 6 மாசத்துக்கு கிடாது. இது இப்ப இந்த தின்பண்டங்கள் இருக்கு, அதுல ஈ கூட வைக்காது. அவ்வளவுதான். இப்ப செலவு இதுக்கெல்லாம் சிக்கனப்படுத்திட்டாங்களா? செலவு எங்க பண்றான்னு பாருங்க. 100 விளக்கு இருக்கும் மேல எரிஞ்சிட்டு இருக்கும், பகல்லே எரியும். பாத்திருக்கீங்கல்ல? ஒரு தேநீர் கடையில ஏங்க 100 விளக்கு? இது ஏதாவது புரியுதா நமக்கு இங்க என்ன நடக்குதுன்னு? வாசல்ல ஒரு 4 பலகை இருக்கும், அதுக்கு விளக்கு போட்டிருப்பான். அவன் நிக்கிற இடத்துக்கு மேல வெள்ளை வெள்ளையர்னு ஒரு 100-200 விளக்கு எரிஞ்சிட்டு இருப்பான். இதெல்லாம் என்னத்துக்குன்னா ஒரு தேநீர் போட்டு கொடுக்கறது. சின்னதா ஒரு கடை, ஒரு கொப்பரையை வச்சுட்டு, ஒரு அடுப்பு, விறகடுப்பு வச்சுட்டு தேநீர் போடுறவங்க இன்னும் இருக்காங்க. அவங்க பால்ல தான் போடுறாங்க. நமக்கு தான் பிடிக்காதே, நம்ம மக்களுக்கு அதெல்லாம் பிடிக்காதே, இங்க போய் மாட்டுது. அப்போ நீ எப்போ இந்த உணவு தொழிலுக்குள்ள சந்தை பொருளாதார கொள்கை வந்ததோ அப்பவே உழவு தொழில், அப்புறம் மக்களுடைய உடல்நலம், இது எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. இதெல்லாம் மீட்டு எடுக்க முடியாது, இதெல்லாம் திருத்த முடியாது. நீங்க இந்த மாதிரி கடை வச்சிருக்கிறவர்கிட்ட போய் பேசி பாருங்க, அவரு புலம்புறதை கேட்டுட்டு உங்களுக்கே அழுது. ஆமாங்க, லோன் வாங்கினதுல இருந்து சொல்லுவாங்க. அவரு புலம்புறதை கேட்டா நமக்கு சரி, நான் சரி, எனக்கே ஒரு 100 ரூபாய்க்கு கேக் கொடுக்கணும் வாங்குற மாதிரி ஆயிடும். நீங்க அவரவருக்கு அவரவருடைய நியாயம்தான். யாருக்குமே ஒரு பொது நியாயம், ஒரு அறம், அதெல்லாம் கிடையாது. அவரவருக்கு அவரவருடைய நியாயம். அது அடுத்தவங்களுக்கு அநியாயமா இருந்தா அதை பத்தி எல்லாம் யாருக்கும் அக்கறை கிடையாது. அப்படிதான் இருக்காங்க. அப்புறம் இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா கல்லாவுல பெரிய சாமி படம் வச்சிருப்பாங்க. சாமி படம், கைய தூக்கி ஆசீர்வாதம் வழங்கக்கூடிய சாமியார்களோட படம் வச்சிருப்பாங்க. எப்படியும் உங்க ஊருக்காரங்க எல்லாம் பழனி மலையில போய் ஏதாவது முருகப்பெருமானை கவனிச்சுட்டு வந்துருவாங்க. அந்த பக்கம் இருக்கிறவன் திருப்பதிக்கு போவான், இந்த பக்கம் இருக்கிறவன் திருவண்ணாமலைக்கு போவான். அப்புறம் அவங்களே கடவுளே கவனிச்சதுக்கு அப்புறம் இவன் நம்மள கவனிச்சு என்ன போகுது? எல்லாம் அந்த இருமாப்பு தான் எல்லாம். அதுல இதெல்லாம் திருந்தாது. இதுல இருந்து மக்கள், நம்முடைய செம்மை சமூகத்தவர் விழிப்போட இருக்க வேண்டிய சூழல், மிக நெருக்கடியான சூழல் தான் உணவுத்துறையில இருக்கு. உணவகங்கள் பக்கமே போகக்கூடாது. ஏதாவது நேர்மையா நடத்துறவங்கள கைவிடக்கூடாது, அவங்கள கைவிடவே கூடாது. அவங்களுக்கு நம்ம நெருக்கமா இருக்கணும். அவங்களுக்கு தேவையான ஒத்துழைப்புகள் முடிஞ்சா செய்யணும், கட்டாயமா செய்யணும். நேர்மையா இருக்கிறவங்கள நம்ம கைவிடவே கூடாது. மீனவர்களா இருந்தாலும் சரி, உழவர்களா இருந்தாலும், உணவு தொழில இருக்கிறவங்க யாரா இருந்தாலும். இப்ப நாம கூட வெதுப்பு உணவுகளை எல்லாம் முன்னெடுத்துட்டு தான் வர்றோம். இப்ப நம்ம இதுல கூட இணைய வழி மாணாக்கருக்கும் எனக்குமான சந்திப்புல கூட வெதுப்பு உணவுகள்லாம் கொடுத்தோம். நான் ஒன்றும் பேக்கரிக்கெல்லாம், நான் வகை வகையான உணவுகள் மீது நாட்டம் மாட்டேன். நான் அதிகம் சாப்பிட மாட்டேன், ஆனா எனக்கு விருப்பம் உண்டு. எனக்கு ஒன்றும் கேக்கெல்லாம் எதிரானதல்ல. உண்மையிலேயே நான் எதற்குமே எதிரானவன் அல்ல. எதுவா இருந்தாலும் அது நேர்மையா இருந்ததுன்னா எல்லா பொருட்கள் மீதும் எனக்கு நாட்டம் உண்டு. அதனால வெதுப்புணவுகள் எல்லாம் இப்ப நம்ம செம்மையிலேயே நம்ம முன்னெடுக்கத்தான் தொடங்கி இருக்கிறோம். கருப்பட்டியில் செய்த கேக்கு, ரொட்டி, இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறோம். இதை பரவலா எடுத்துட்டு போகணும்னு விரும்புறோம். நம்ம தீர்வுகளை நோக்கி நகர்றோம். அந்த தீர்வுகள் வளர்ச்சி அடைகிற வரை இந்த மாதிரியான கழிசடைகள்கிட்ட போய் சிக்கக்கூடாது மக்கள். அது வரைக்கும் இதெல்லாம் தவிர்க்கிறதே நல்ல சிறப்புன்ற. நமக்கான தீர்வு வளர்ச்சி அடையும் வரை சிக்கல்ல போய் மாட்டாம இருக்கணும். அதுதான் மீண்டும் சொல்றது. அதுதான் நேர்மையாக இருக்கக்கூடிய உணவு தொழில் செய்யறவங்கள நம்ம பாதுகாக்கணும். அவங்களுக்கு தேவையானதை நம்ம செய்யணும். அவங்க கடைகளுக்கு போகணும், 4 பேருக்கு சொல்லணும். அப்படிதான் செய்யணும். நம்ம நேர்மையா இருக்கிறவங்களுக்கு உறுதுணையா நம்ம நிக்கணும். அதே நேரத்துல இந்த மாதிரியான முறைகேடு செய்யறவங்களை எல்லாம் புறக்கணிக்கணும். அது எல்லா துறையிலுமே சொல்றேன். ஒரு இறைச்சி கடைக்காரர் நேர்மையா இருக்காருன்னா அவருக்கு நம்ம ஆதரவா இருக்கணும். ஒரு மீன் கடைக்காரர் நேர்மையா இருக்கிறாருன்னா ஆதரவா இருக்கணும் நம்ம.
முறைகேடா இருக்கிறவங்களெல்லாம் ஈவிரக்கம் இல்லாம புறக்கணிக்கணும். அதுல எல்லாம் ஈவிரக்கமே பார்க்க கூடாது. யாரா இருந்தாலும் சரி, தூக்கி வீசணும்னு வீச தெரியணும். ஆமா ஆமா, அதுதான் தீர்வு. சரி. உணவு கலப்படத்தோட விளைவுகள் தொடர்பான தெளிவு இல்லாமலும், உற்பத்தி அதிகரிக்க, உணவு கெடாமல் இருக்க, அதிக வருவாய் ஈட்ட, இந்த மாதிரி பல காரணங்களுக்காக உணவுகளில் சேர்க்கப்படும் பதப்பிகள் பற்றியும் அதன் விளைவுகளை பற்றியும் இதை எப்படி தவிர்க்கலாம் அப்படிங்கறத பற்றி ரொம்ப விளக்கமா சொன்னீங்க. மிக்க நன்றி. நன்றி செல்வி. வணக்கம். வணக்கம். ஆசான் மா செந்தமிழன் அவர்களது உரைகள் செம்மை வெளியீட்டக நூல்களின் ஒளிவடிவ இணைய வழி வகுப்புகள். மா செந்தமிழன் அவர்கள் இயற்றிய நூல்களின் விளக்க பாடங்கள் செம்மை சமூகத்தினர் மற்றும் ஆசான் மா செந்தமிழனுடைய செவ்விகள் ஆகியவற்றை தொகுப்பாக விளம்பர இடையூறின்றி கேட்க விரும்புவோர் செம்மை செவி செயலியை தரவிறக்கம் செய்து கொள்ளுங்கள்.